ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாய்ஸ் அண்ட் ஃபேஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் இல்லாமல் வீடியோ மேக் பண்ணோம்னா அதில் நமக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியுமா, லைக் மானிட்டைசேஷன் வந்து இனேபிள் ஆகுமா, அதே மாதிரி இந்த வாய்ஸ் ஓவரும் சரி ஃபேஸ் கேமும் சரி என்ன மாதிரி இருந்தால் நமக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும், அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ் கேமில் நம்ம நார்மலாக வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஃபேஸ் கேம் பண்ணி இந்த யோகாஸ்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எதுவுமே பேசாத வீடியோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் கேம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஃபேஸ் கேம் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையும் கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. டப்பிங் பண்ணி நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துலையும் பிரச்சனை கிடையாது. எந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா உங்களுடைய சேனலில் மானிட்டைசேஷனில் வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது. மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று அதில் எப்பவுமே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இன்னொரு விஷயம் லைக் வந்து வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, வாய்ஸ் ஓவரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பட் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு கண்டென்ட்ல நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுறீங்க, லைக் காப்பிரைட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வீடியோ எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து என்னுடைய ஓன் கண்டென்ட், எல்லாமே வந்து என்னுடைய இமேஜ் மேக் பண்ணி நான் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறேன். அதை தவிர்த்து வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காப்பிரைட் மெட்டீரியல்ஸோ இல்லைனா அனதர் ஏதாவது ஒரு கண்டென்ட்டோ கிளிப்ஸ் மாதிரி எடுக்கிறதோ ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் ஒருவேளை அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரி விஷயங்கள் அந்த ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம். அதை தவிர்த்து மானிட்டைசேஷனில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதே சமயம் நம்ம வந்து வாய்ஸ் அண்ட் ஃபேஸ் ரெண்டுமே இல்லாமல் ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம், லைக் குக்கிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேச்சுரல் சவுண்ட்ஸை வச்சு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸ்க்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷன் மட்டும்தான் இதில் வந்து இம்பார்ட்டன்டான ஒன்று. மானிட்டைசேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் கேம் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து நீங்கள் ரெண்டுமே இல்லாமல் நேச்சுரல் சவுண்ட்ஸை மட்டும் வச்சு நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க, இந்த லைக் ஏஎஸ்எம்ஆர்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சவுண்ட்ஸை மட்டும் வச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க, இது எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. உங்களுடைய கண்டென்ட் கிரியேஷன் ஓனாக இருந்தால் மட்டும் போதும். மேக் பண்ணுறதுல உங்களுடைய எஃபோர்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. ஒருவேளை நீங்கள் அனதர் சில விஷயங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கிளிப்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறீங்கன்னா அதில் ஒருவேளை ப்ராப்ளம் வரலாம். குறிப்பிட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஒரு ஓனர் நினைச்சா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வர வைக்க முடியும். அதை தவிர்த்து வந்து எந்த வித ப்ராப்ளமே இல்லை. உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில். ஸோ இதுதான் மானிட்டைசேஷனை பொறுத்த வரைக்கும். ஃபேஸாக இருக்கட்டும், வாய்ஸ் ஓவராக இருக்கட்டும், இல்லைனா ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், பட் எதுனாலும் நீங்கள் ஓனாக பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லைனா வந்து சின்ன சின்ன ப்ரோமோஸ்லாம் அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிடவே செய்யாதீங்க. லைக் வந்து உங்களுடைய எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, மூவி கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் மெட்டீரியல்ஸ், உங்களுடைய ஓன் வேல்யூஸும் இருக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.